கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போறோம்னா 12/7/2024 ஒரு நிர்மல் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போறோம். நிர்மல் லாட்டரி ட்ரா நம்பர் 388 ஒரு சூப்பரான சிறப்பான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணலாம், மறக்காம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கேஎல் டைமண்ட்னு ஒரு பேக் இருக்கும். அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் எல்லா ஒரு கெஸிங்கையும் வியூ பண்ண முடியும். அதாவது 3 டிஜிட் பாக்ஸ்லேருந்து ஏபிஎஸ்சிபிசி கெஸிங்லேருந்து ஆல்போர்டு கெஸிங் வரைக்கும் எல்லா ஒரு கன்ஃபார்மான ஒரு கெஸிங்கும் உங்களால் விசிபிள் பண்ண முடியும். அதனால் மறக்காமல் இந்த மெம்பர்ஷிப் பேக்கில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது நிர்மல் லாட்டரி கெஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கார்னியா ப்ளஸ் லாட்டரி ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடலாம். அதில் வீடியோவில் என்னென்ன கெஸிங் கொடுத்துருக்கோம், அதுபோக ப்ளஸ் மெம்பர்ஷிப்பில் கொடுத்துருக்க ஒரு கெஸிங் அப்படின்றது ரெண்டையுமே நம்ம ரிசல்ட் ரிவீல் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ இதில் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டோம்னா 3 டிஜிட் பாக்ஸ். ஓகேங்களா? 3 டிஜிட் பாக்ஸ் மெம்பர்ஷிப்பில் கொடுத்த ஒரு கெஸிங். ஓகேங்களா? அதான் நம்ம கொடுத்துருந்த நம்பர் ஒரு நம்பர் தாங்க, இந்த ஒரு நம்பரே தான் 089 கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் 089, செகண்ட் ஒன் நம்பர் 709. ஓகேங்களா? 709. இதில் நம்மளுக்கு ரிசல்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 904. இதுலேயும் பிசி பாஸு, இதுலேயும் பிசி பாஸு. இதில் 7 உள்ள வந்துருச்சு, இதில் 8 உள்ள வந்துருச்சு. நம்மளுக்கு 4 உள்ள வருன்ற ஒரு கணிப்பு சுத்தமாக கெஸிங்னா நம்மளுக்கு வரலை. சரி, ஓகே. இப்போ நம்ம 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸிங்ல இந்த ஒரு நம்பரில் மிஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம ஆல்போர்டு கெஸிங். ஓகேங்களா? ஆல்போர்டு ஏபிசிக்குரிய ஒரு ஆல்போர்டு கெஸிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா 109 கொடுத்துருவோம். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏபி பாஸ். ஓகேங்களா? 90, அதாவது ஏ போர்டு பாஸு, பி போர்டு பாஸு. இந்த இடத்துல 4க்கு பதில் நம்மளுக்கு கொடுத்துருந்த ஒரு நம்பர் எடுத்துருந்த ஒரு நம்பர் நம்ம 1 எடுத்துருந்தோம். அதனால ஒரு சின்ன மிஸ் ஆயிருச்சு ஆல்போர்டு கெஸிங்கில். இல்லைன்னா ஒரு 3 டிஜிட் ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னை தட்டி தூக்கி இருந்துருக்கலாம். அதாவது 09 பொறுத்தளவு ஆல்போர்டு கெஸிங்கில் ஒரு நம்பர் தான், இல்லைன்னா ஒரு ஆல்போர்டு கெஸிங் பார்த்தாச்சு. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிற இந்த ஏபிஎஸ்சிபிசியில் ஒரு நம்பர் நமக்கு மிஸ் ஆயிடுச்சுங்க. அதாவது இந்த ஏசிபிசியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 09 எடுத்துருக்கோம். அதாவது 09 எடுத்துருக்கோம். இங்கே வந்து 90 இப்படி ரிசல்ட் உள்ளே வந்துருச்சு. 64 எடுத்துருக்கோம். இங்கே 04 இப்படி உள்டாவாயிருச்சு. இல்லைன்னா ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னிங்கை தட்டி தூக்கி இருந்துருக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரிசல்ட் ரிவீல். கார்னியா ப்ளஸ்க்குரிய ஒரு ரிசல்ட் ரிவீல் பார்த்தாச்சு. நிர்மல் லாட்டரிக்கான ஒரு கெஸிங்கை வாங்க இப்போ பார்த்துருவோம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணுங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் நான் டேக் பண்ணுறேன். ஓகேங்களா? அதனால் ஜாயின் பண்ணிங்க. லிங்க் தெரியாதவங்களுக்கு லிங்க்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான ஒரு லிங்க் உடனுக்குடனே உங்கள் ரிப்ளையில் உடனுக்குடனே வரும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இப்போ பார்க்க போகிறது நிர்மல் லாட்டரிக்கான ஒரு கெஸிங் ட்ரா நம்பர் 388 ஒரு ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான ஒரு கெஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடுவோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏ போர்டு நிர்மல் லாட்டரி கெஸிங்கில் ஏ போர்டு 9 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 0க்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதாவது ஏ போர்டு 9 வச்சு 0. நேற்று வந்து பி போர்டில் உட்கார்ந்த இந்த 0 இன்னைக்கு ஏ போர்டில் உட்கார்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2க்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏ போர்டில் 0, 2. அதுக்கு அடுத்து நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 4. ஓகேங்களா? 0, 2, 4 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸிங்னு சொல்லிக்கலாம். 12/7/2024 இன்னைக்கு நிர்மல் லாட்டரிக்கான ஒரு ஏ போர்டு கெஸிங் 0, 2, 4 இதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸிங் இதான். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பி போர்டுக்கான ஒரு கெஸிங்கை தான் பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நிர்மல் லாட்டரிக்கான ஒரு கெஸிங்கில் பி போர்டு 0 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அதை தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? பி போர்டு 0 வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஹைலைட் இறங்கக்கூடிய ஒரு நம்பர் 8. ஓகேங்களா? 8க்கு அடுத்தாப்புல நமக்கு இறங்குறதுக்கு சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 8 அது இல்லாத பட்சத்துக்கு 3, அதுவும் வராத பட்சத்துக்கு நமக்கு சான்சஸ் உள்ள அதிகபட்சமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 7 தாங்க. 837 பி போர்டு இந்த 0 வச்சு
வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 8 அண்ட் 3. ஃபைனலாக வரக்கூடிய ஒரு அவுட்புட் 7. இதுதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸிங், ஒரு முக்கியமான ஒரு கெஸிங்னே சொல்லிக்கலாம். ஓகேங்களா? மறக்காம உங்களுடைய ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான ஒரு கெஸிங்கையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு சி போர்டுக்கான ஒரு கெஸிங்கை தான் பார்க்க போகிறோம். சி போர்டு 4. சி போர்டு 4 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா? சி போர்டு 4னாலே நமக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர், நம்மளுக்கு ஹைலைட்டாக வரக்கூடிய ஒரு நம்பர் 6 தான். 6க்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 6 அது இல்லாத பட்சத்தில் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு 1க்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 6 இல்லைன்னா 1 அதுவும் வராத பட்சத்துக்கு 5க்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதனால நம்ம சி போர்டு 4 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 6, 1, 5. இதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்னே சொல்லிக்கலாம். சி போர்டு. உங்களுடைய சி போர்டு கெஸ்ஸிங் என்னன்றதை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு நிர்மல் லாட்டரி கெஸ்ஸிங்குரிய ஒரு ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். ஓகேங்களா? யார் யாரெல்லாம் ஏபிஏசிபிசி எப்படி ப்ளே பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம ஏபிஏசிபிசி பார்த்துட்டு பேசலாம். அதில் வீடியோவை லாஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பாருங்கள். அப்போ அதில் தான் உள்ள ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. அப்போ தான் உங்களுக்கு தெரியும், பட் புரியும். அதனால் தொடர்ந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த நிர்மல் லாட்டரிக்குரிய ஒரு ஏபிஏசிபிசியில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஹைலைட்டாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 25, 25. ஓகேங்களா? 25. அதுக்கு அடுத்து நம்மளுக்கு சான்சஸ் உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 34. 25 அண்டு 34. ஓகேங்களா? அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 76. ஓகேங்களா? 76. அதுக்கு அடுத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 57. 57. அதுக்கு அடுத்து நம்மளுக்கு இந்த 904 வச்சு சான்சஸ் உள்ள அதிகபட்சமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 61. ஓகேங்களா? 61 அண்டு 39. ஓகேங்களா? நம்ம நிர்மல் லாட்டரி கெஸ்ஸிங்குரிய ஒரு ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் நம்மளுக்கு அதிகபட்சமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 2534, 7657, 6139. இதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா? உங்களுடைய ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கு என்னன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கையும் இந்த ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் நம்ம வீடியோவில் போடுற ஒரு கெஸ்ஸிங்கையும் மெம்பர்ஷிப்பில் வர கெஸ்ஸிங்கையும் ரெண்டையும் மேட்ச் பண்ணி ஈக்குவல் பண்ணி விளாண்டிங்கன்னா ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னிங்கை தட்டி தூக்கிடலாம். அதனால தான் சொல்கிறேன், தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு தந்து உங்களுடைய சப்போர்ட் எப்பயுமே நம்மளுக்கு கொடுங்க. ஓகேங்களா? இது ரெண்டையும் மேட்ச் பண்ணி விளாண்டிங்கனாலே இதில் எந்த நம்பர் ஹைலைட்டாக வருதோ அதையே நீங்கள் சும்மா சூப்பராக தரமாக நீங்கள் ப்ளே பண்ணலாம். அதாவது அதுக்கு எக்ஸாம்பிள் இந்த சொல்கிறேன். இப்போ நம்ம நேற்று ஆல் போர்டு கொடுத்துருந்தோம் 09. இது வீடியோவில் கொடுத்த ஒரு நம்பர். இது மெம்பர்ஷிப்பில் கொடுத்த ஒரு நம்பர் 09. இந்த 09 இந்த 09 ஒரே சேமாக இருக்கனால இதையே நீங்கள் எடுத்து ஏபிஎஸ்சிபிசியில் 09 அண்டு 90 இப்படி கூட நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். இது ஈஸியாகவே நீங்கள் ஈஸியாக எக்ஸாம்பிளாக எடுத்து நீங்கள் ப்ளே பண்ணலாம். ஒரு சின்ன ஒரு கெஸ்ஸிங் தான். ஓகேங்களா? இது 0990 இதுதான் நம்மளுக்கு ஆல் போர்டில் 2 நம்பர் தான் ஹைலைட்டே. ஓகேங்களா? ஒன்று இன்னொரு நம்பர் ஒன்றில் வீடியோவில் 1 வரும், சாரி மெம்பர்ஷிப்பில் 1 வரும், இதில் 7 வரும். இதில் இந்த 2 நம்பரும் வேறு வருது. இது 2 தான் சேம் நம்பர். இதையும் எடுத்து நீங்கள் சும்மா சூப்பராக ப்ளே பண்ணாலே ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னிங்கை ப்ளே பண்ணலாம். அதாவது ஆல் போர்டு கெஸ்ஸிங்லேயே நீங்கள் இந்த 90 இந்த 09 இது ரெண்டையுமே நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணாலே ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னிங்கை தட்டி தூக்கிடலாம். அதனால தான் சொல்கிறேன், ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் இதுதான். இப்படி நீங்கள் ப்ளே பண்ணிங்கனாலே ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் தான் உங்களுக்கு. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நம்மளுடைய நிர்மல் லாட்டரி கெஸ்ஸிங்கில் 3 டிஜிட் பாக்ஸ். 3 டிஜிட் பாக்ஸில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 547. ஓகேங்களா? 547, 279. சாரி, இந்த ஒரு நம்பர் மட்டும் 279. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 340, 340, 713. ஓகேங்களா? 713,
935 935 ஓகேங்களா? 935க்கு அடுத்தாப்புல நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 627 ஓகேங்களா? இதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங்னே நம்ம சொல்லிக்கலாம் ஓகேங்களா? அதனால தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுடைய கெஸ்ஸிங் நம்மளுடைய கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா அந்த நம்பரை பார்த்து லிமிட்டாக ப்ளே பண்ணுங்க ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு 3 டிஜிட் பாக்ஸ் 547 279 340 713 935 627 இதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங்னே சொல்லிக்கலாம். நம்மளுடைய நிர்மல் லாட்டரிக்குரிய ஒரு 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்னா ஓகேங்களா? அதனால மறக்காமல் உங்களுடைய கெஸ்ஸிங் என்னன்றதை மறக்காம நம்ம கெஸ்ஸிங்கோட மேட்ச் பண்ணி சொல்லுங்கள் ஓகேங்களா? 547-279 340-713-935 627 இதே தான் நான் சொல்கிறது. மெம்பர்ஷிப்போட கெஸ்ஸிங் ஆகுது. அதாவது இந்த ஒரு 279 543 இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதில் வந்து நம்ம மெம்பர்ஷிப்பில் செட் ஆகி இது ரெண்டும் காமனாக உள்ளே வருது, அதே சேம் வருது அப்படின்னா இதை எடுத்து சும்மா தரமாக சூப்பராக நீங்கள் ப்ளே பண்ணுங்கள் ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துட்டு வீடியோவை முடிச்சுக்கலாம் நண்பர்களே. வாங்க இப்போ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு புரியலைன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நிர்மல் லாட்டரி கெஸ்ஸிங்குரிய ஒரு ஆல் போர்டு கெஸ்ஸிங் ஓகேங்களா? ஆல் போர்டு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆல் போர்டு கெஸ்ஸிங் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 7 ஓகேங்களா? 7 to 8 ஓகேங்களா? 7 to 8 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங்னே சொல்லிக்கலாம். நிர்மல் லாட்டரி கெஸ்ஸிங்கில் 904 வச்சு 12/7/2024 அதுமா நம்ம எதிர்பார்க்கக்கூடிய டுடே கேரளா லாட்டரி கெஸ்ஸிங்கில் ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் ஃபைனல் கெஸ்ஸிங் இதான் நம்ம சேனலோட ஹைலைட்டான ஒரு கெஸ்ஸிங் 7 to 8 இந்த கெஸ்ஸிங் நம்ம மெம்பர்ஷிப்போட கெஸ்ஸிங்கோட மேட்ச் பண்ணி போட்டு ப்ளே பண்ணுங்கள். இதையும் நீங்கள் 3 டிஜிட் 7 to 8 3 டிஜிட் பாக்ஸாக ப்ளே பண்ண மறந்துடாதீங்க. இந்த 7 to 8 ஓகேங்களா? மறக்காமல் உங்களுடைய கெஸ்ஸிங் என்னன்றதையும் மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து எல்லாம் அப்படியே ஆலோசித்து ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னிங்கை தட்டி தூக்கிடலாம் ஓகேங்களா? எல்லாமே முடியாதுன்னு ஒன்றுமே கிடையாது. நம்ம டெய்லி ஒரு வின்னிங் எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். அது நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகியோ உங்களுக்குமே தெரியும். அவ்வளோதான், ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் எல்லா கெஸ்ஸிங்கும் பார்த்தாச்சு. உங்களுக்கு வேறு எதுவும் கெஸ்ஸிங் தேவைப்படுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடிய விரைவில் உங்களுக்கு டியர் கெஸ்ஸிங் வரும் ஓகேங்களா? அது இந்த சேனல் வராது, அது ஒரு சேனல் வரும். அந்த சேனலை உங்களுக்கு டேக் பண்ணுறேன், அதுலேயும் நம்ம தான் போட போகிறோம் ஓகேங்களா? இது ஒன்லி கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் மட்டுமே தான். இரண்டையும் போட்டு குழப்ப வேணாம்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க சப்ஸ்கிரைபராக? நீங்கள் மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்க்ளைமர்: கேரளா லாட்டரி ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். எங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இது முழுக்க முழுக்க கேரளா லாட்டரி கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோ மட்டுமே. இது பொழுதுபோக்கிற்கான ஒரு வீடியோ மட்டுமே. டிஸ்க்ளைமர்: கேரளா லாட்டரி வீடியோ ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இங்கு கேம்லிங்கோ பெட்டிங்கோ எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இது முழுக்க முழுக்க கணிப்புகளுக்காகவும் பொழுதுபோக்கிற்கான ஒரு வீடியோ மட்டுமே ஓகேங்களா? வேறு எந்த பர்பஸ்க்காகவும் வீடியோ எதுவும் போடவில்லை. எங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் யூடியூப் சேனல் சார்பாக யூடியூப்க்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இது கேரளா லாட்டரி கேரளா மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.